எல்லாருக்கும் வணக்கங்க. மீன் குழம்புனாவே எல்லாருக்கும் பிடிக்கும். அது இந்த ஆற்றுல வாய்க்காலில் பிடிச்ச மீன் குழம்பு அப்படின்னா தனி டேஸ்ட்டு தானுங்க. நம்ம ஊர் வாய்க்காலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பட்டை ஜிலேபி மீன் வந்து நிறைய வந்துச்சுன்னு சொல்லிட்டு போன வாரம் தம்பி வந்து பிடிச்சிட்டு வந்தானுங்க. அதில் வந்து நான் என்னோடய ஸ்டைலில் எப்படி மீன் குழம்பு வைப்பேன் அப்படின்னு சொல்லி தான் உங்களோட வந்து ரெசிபி வந்து ஷேர் பண்ண போகிறேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா புளி நல்லா எலுமிச்சங்காய் சைஸ் அளவுக்கு புளியை வந்து ஊற வச்சுக்கலாங்க. இதுக்கு 2 மசாலா அரைக்க போகிறேங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா 2 கைப்பிடி சின்ன வெங்காயம், பூண்டு, காரத்துக்கு தகுந்த வரமிளகாய், அப்புறம் கருவேப்பிலை இதை போட்டு ஒரு வந்து மசாலா அரைச்சிக்கலாம். இன்னொரு மசாலா வந்து பார்த்திங்கன்னா தக்காளி, ஒரு நல்லா பழுத்த ஒரு 6-7 தக்காளி, அது கூட மிளகு 1 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன், இது அப்புறம் வந்து வர கொத்தமல்லி இது போட்டு ஒரு மசாலா வந்து அரைச்சிக்கலாமுங்க. அப்புறம் தேங்காய் வந்து தனியாக அரைச்சி பால் எடுத்து வச்சுக்கலாம். இது எல்லாம் தானுங்க மீன் குழம்புக்கு தேவையான மசாலாஸு. மீன் குழம்பு வைக்கிறதுக்கு சட்டி வச்சுட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் இல்லைன்னா தேங்காய் எண்ணெயில் செஞ்சால் மீன் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். வெந்தயம் போட்டு தாளிச்சிட்டு நல்லா தாராளமாக சின்ன வெங்காயம், பூண்டு, வரமிளகாய், கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிட்டுங்க. அது வதங்கினதுக்கப்புறம் முதல்ல சின்ன வெங்காயம், பூண்டு, வரமிளகாய் பேஸ்ட்டை போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த தக்காளி பேஸ்ட்டையும் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் உப்பு, வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் 2 ஸ்பூனுங்க, அதுக்கப்புறம் கொத்தமல்லி தூள் 2 ஸ்பூன் இதை போட்டு நல்லா வந்து வதக்கிடணும். இது வந்து நல்லா பச்சை வாசம் போனதுக்கப்புறம் இதில் ஊற வச்சுருந்த புளியை கரைச்சி வந்து ஊற்றிக்கலாமுங்க. இதில் வந்து குழம்பு வந்து உங்களுக்கு எந்த அளவு திக்னஸ் வேணுமோ அந்த அளவு தக்காளி போட்டிங்கன்னா திக்னஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். தக்காளி அதிகமாக சேர்த்திங்கன்னா புளி அந்த மாதிரி அளவு வந்து குறைச்சிக்கோங்க. நல்லா வந்து புளி ஊற்றி கொதிச்சதுக்கப்புறம் எடுத்து வச்ச தேங்காய் பாலையும் இது கூடவே கலந்துடலாங்க. உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவு தண்ணி அளவை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த புளிப்பை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சோண்டு வெல்லம் மட்டும் சேர்த்திக்கோங்க. மீன் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் குழம்பு இந்த கழுவி வச்ச மீனையும் இதுக்குள்ளே போட்டு ஒரு கொதி வந்து ஆஃப் பண்ணாவே போதுங்க. மீன் சீக்கிரமாக வெந்துடும். ரொம்ப நேரம் வேக விட்டீங்க அப்படின்னா மீன் வந்து கரைஞ்சிருங்க. எப்போவுமே மீனை போட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சு எடுத்து பார்த்தா அந்த மீன் எல்லாம் மேலே மிதங்கி வரும். அப்படி வந்துச்சு அப்படின்னா மீன் வெந்துருச்சுதுன்னு அர்த்தம். அந்த டைமில் கருவேப்பிலை தூவி இறக்கிட்டா சூப்பரான மீன் குழம்பு ரெடிங்க. கிராமத்து முறையில் மீன் குழம்பு சூப்பராக ரெடி. இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே பிடிக்கும்.